இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 6. டாபிக் என்னன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வெல்கம். ஓகே, நம்ம வேனில் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேரை போய் கூப்பிட்டுட்டு வரலாம். எப்படியோ ஸ்கூல் வேன் வந்து நம்ம போயிடலாம். எல்லாருமே சீக்கிரமா ஏறிட்டாங்க. இனி நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஆளை போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆள் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அது யாருன்னு தெரியலையே. நான் நினைக்கிறேன் ஏவாக்காவா இருக்குமோ. வா, எதுக்கு வரணும்? ஸ்கூல் வேன் வந்துட்டு. ஸ்கூல் வேனா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமா, பின்ன இன்னைக்கு மண்டே. வாரேன். வீட்டுலேருந்து வருது. ஓகே, வாங்க. நெக்ஸ்ட் 2 பேரும் ஏவாக்கா ஃபேமிலி தான். பக்கத்தில் வந்தாச்சு பிங்கி டிங்கி வீடு. நாங்கள் எப்பத்துலேருந்தே நிற்கிறோம். எல்லாம் லேட்டாக வந்தியை கொண்டு போய் நிறுத்துறீங்க. யாருமே இல்லை, லாஸ்ட் பெரியக்காங்க தான் இருக்காங்க. என்ன லேட்டாக வரீங்க? நாங்களே அப்பவே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டேனால இன்னைக்கு ரொம்ப வண்டி லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் எப்படி ஒரு வண்டியில் போக முடியும்? ஸ்கூல் பக்கத்துலேயே வந்தாச்சு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ எதுக்கு பயப்படுற? படியோ கிளாஸ் வந்து என் பேக் வேறு ரொம்பவே காஸ்ட்லியானது வேறு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் நீங்கள் ஒரு ஆளாக உங்கள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அதே சொல்லுங்கள். நான் வந்து தெங்கமுத்திலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நல்லா எதுக்கு ஓகேன்னா என்ன டிசி பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் பறக்கையிலேருந்து வரோம். என் பேர் பிங்கி, என் பேர் டிங்கி. நெக்ஸ்ட் ஆளுக்கு போகலாம் வாங்க. நாங்கள் 3 பேரும் கீரைக்காட்டு வேலையிலேருந்து வரோம். என் பேர் தான் ரூமி, என் பேர் மீரா, என் பேர் சோபி. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பிள்ளை பேசினால அவள் தான் என்னோட தங்கச்சி. நான் சேம் தெங்கமுத்திலிருந்து தான் வரேன். அதுவும் சேம் வீடு. என் பேர் தான் இசானி. நாங்கள் 3 பேர் ஒரே இடத்துல இருந்து வரோம். இவனும் தான். நாங்கள் எல்லோரும் கன்னியாகுமரி தான் வரோம். கன்னியாகுமரி பீச்சில் இல்லை, கன்னியாகுமரி ஊர். என் பேர் சோஃபியா, இவ பேர் ஏவா, என் பேர் ராக்கி. என் பேர் ராக்கி கிடையாது, நான் ஒரு ராக் ஸ்டார். யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ தான் சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். மந்த்லி கிளாஸ் வேறு இருக்குது. சாரி, ஃபஸ்ட்டு நாளே கிளாஸ் எடுப்பாங்களா? இது தெரியாமல வந்துட்டேன்னு. நம்ம இன்னும் அட்டெண்டன்ஸே எடுக்கல. நம்ம இனி எடுக்கலாமா? ஏவா பிரசன்ட் மேம், சோஃபியா பிரசன்ட் மேம், ராக்கி பிரசன்ட் மேம், present ma'am, மீரா present ma'am, ஜோயி present ma'am, இஷானி present ma'am, பிங்கி present ma'am, டிங்கி present ma'am, ஸ்டெல்லா present ma'am. அட்டெண்டன்ஸ் எடுத்தாது. இது யாராக போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் வச்சுட்டு வாங்கம்மா. நான் போகிறேன் மேம். சார், நம்ம இனி கொஞ்சம் லேட்டாகி தான் போக முடியும். மே கமின் மேம். எஸ் கமின். ஐயோ, எவ்வளோ வண்டி போட்டுட்டாங்க. ஓகே, பெல் அடிச்சுட்டு எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் இன்டர்வல் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே, பெல் அடிச்சுட்டு எல்லாருமே 5 பீரியடுக்கு போகலாம். அதுக்குள்ளே 5 பீரியடா? ஓகே, ஜாலியாக இருக்குது. எனக்கு ஸ்கூலும் நிறைய ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்குது. எனக்கு நான் பாப்கார்னும் ஸ்மூத்தியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஆப்பிள் பை கொண்டு வந்திருக்கேன். நான் யோகர்ட்டும் ஃப்ரைட் சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். வாட்டர்மெலன் நான் ஹெல்த்தியாக கொண்டு வந்திருக்கேன். நான் ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேனே. ஹாட் டாக், பீஸா, சாண்ட்விச், வேறு நான் தான் சூப்பர் டூப்பர் சீப்ஸ். ஓகே, பெல் அடிச்சுட்டு ஐயோ ஃபாஸ்டெல்லாம் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீரியட் வேறு தமிழ். ரொம்பவே ஸ்ட்ரிக்டான டீச்சர். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே மேக்ஸ் தான். ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸாம் பார்த்திக்கோங்களேன். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான மேக்ஸ். ஆமாம் மேம், எல்லாருக்குமே தெரியும் மேம்.
அதனால ஆஃப்டர்நூன்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓகே மேம், கண்டக்ட் பண்ணலாம் மேம். எல்லோரும் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போ எக்ஸாம் பேப்பர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். சரியா? அது வரைக்கும் புக் எடுத்து படிச்சுட்டு இருங்க, நான் வந்துடுவேன். எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க பாருங்க. யார்? ஐயோ, இதுக்கு தான் நம்ம படிக்கிறேன். இன்றைக்கே எழுதி போட்டு இன்றைக்கி எழுதுறாங்க. நான் அன்றைக்கி இதுதான் கரெக்ட் ஆன்சர். யாருக்குமே இந்த மாதிரி மேக்ஸ் தெரியாது. 2 + 2 41. ஆனால் 4 + 10 40. எல்லாரும் எக்ஸாம் பேப்பர் சப்மிட் பண்ணுங்க ஃபாஸ்டா. நான் இப்போ எல்லாரும் எக்ஸாம் பேப்பரையும் கரெக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஆனால் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் எழுதி போடுறேன், நீங்கள் போர்டில் காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், அதனால் இங்கிலீஷ்க்கு படிச்சுக்கோங்க. கரெக்ட். ஜோய் ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் பேப்பர். ஓகே, கரெக்ட். நீதா ஃபுல் மார்க். நம்ம மார்க்கை யார்ட்டுமே சொல்லக்கூடாது. லைட்டாக நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். ஏன்னா பேப்பர் டிஸ்பிளே பண்ணும்போது தான் அவங்கள்ட்ட சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் எடுப்போம். ராக்கி சேட்டைக்காரன். ராக்கிக்கு தான் ஃபுல் அவுட் 0 மார்க் போட்டிருக்கான். முட்டை மார்க். வீட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல. மிஸ்ஸானியும் ஃபுல்லாக எடுத்திருக்கா. ஓகே. சோஃபியா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏவாவும் கரெக்டாக எடுத்திருக்கா. டிங்கி ஏன் கரெக்டாக தான் எடுத்திருக்கா. வா, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிங்கியும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. ஓகே, சரி, செகண்ட் ஒன் மட்டும் தானே சொல்லி போட்டிருக்காளே. ஐயோப்பா. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.